செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட்டான உக்கரை செய்யலாம் இன்றைக்கி. பாசிப்பருப்பு 1 கப் அளவுக்கு, கப்போட அளவு 180 ml. கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். வறுத்ததும் பருப்பை குக்கரில் மாற்றிட்டு 3 கப்பு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரில் வேக விடணும். குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வைக்கணும். இல்லைன்னா 1 விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 4லேருந்து 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பருப்பு அளந்த அதே கப்பில் 2 கப்பு வெல்லம், 1 கப்பு தண்ணி, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. வெல்லம் கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு அதை கொதிக்க விடணும். நெய் 1/2 கப் அளவுக்கு 90 ml. அதே அளவு 1/2 கப் அளவுக்கு ரவை, மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு 30லேருந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் ரவையை வறுக்கணும். அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ரெண்டும் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை கரண்டியால் லேசாக மசிச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வடிகட்டி இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட வச்சுக்கலாம்.
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஸ்வீட் செய்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தோன்னா அந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். தீயை அதே அளவு வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக மாறும். இது கரெக்டான பக்குவம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு வரத்துக்கு குறைஞ்சது ஒரு 4 நிமிஷமாவது ஆகும். உக்கரை ரெடி. நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு இந்த ஸ்வீட்டோடு சேர்த்துக்கலாம்.